ஏஎம் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஏஎம் கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா பூண்டு கிரேவி பண்ண போகிறோம். பூண்டு கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் ஒரு 2 எண்ணம் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு 2 எண்ணம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, வீட்டு மல்லித்தூள் தேவையான அளவு, பெப்பர் தூள் தேவையான அளவு, பூண்டு 1 கப்பு உரித்து வச்சுருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு. ஸோ இப்போ இதை நம்ம இந்த பெரிய வெங்காயத்தையும் இந்த தக்காளியையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா ஒரே ஒரு சுற்றளவுக்கு சுற்றி எடுத்துக்கணும். ஸோ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரகரப்பாக கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம செய்யலாம். பாருங்கள், எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிருக்கோம். 2 வெந்தயம் போட்டுக்கலாம். வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இருக்கட்டும். வெந்தயம் வேணுன்னா போட்டுக்கலாம். வெந்தயம் வெடிச்சிருச்சு. இப்போது நம்ம பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும், அந்தளவுக்கு எண்ணெயிலே வதக்கிக்கணும். பாருங்கள், பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கணும். பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ஸோ இது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஸோ நம்ம இதுலேயே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நல்லா வணங்கிரும், சீக்கிரம் வணங்கிரும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இது ஒரு 5 நிமிஷம் வதங்க விடணும். பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. ஸோ தக்காளி வெங்காயம் கலரே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டு மல்லிப்பொடி இருக்குல்லையா, அதை போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவு போட்டுக்கிட்டா போதும். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அப்படியே பெரட்டி விட்டுறணும். ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு பூண்டு வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், கிரேவியாக நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி அளவுக்கு வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே ஓரளவுக்கு ஓரமாக மிதந்து வருது. ஸோ இதுதான் கிரேவி ஸ்டேஜு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் நம்ம இப்போ தேவையான அளவுக்கு பெப்பர் தூள், காரத்துக்கு தேவை நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நம்ம இதில் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணல, தேவையில்லை. ஏன்னா வீட்டு மல்லித்தூளில் நம்மளுக்கு மிளகாத்தூள் ஆட் ஆகிருக்கும். ஸோ பச்சை மிளகா போட்டு நம்ம பெப்பர் தூள் போடுறதுனால காரம் கரெக்டாக இருக்கும். அதனால் மிளகாத்தூள் தேவையில்லை. பெப்பர் தூள் போட்டு சும்மா ஒரே ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பூண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த கிரேவி. சப்பாத்திக்கு, தோசைக்கு இந்த மாதிரி எதுக்குனாலும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.